ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்டி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் பாதாம் கீர் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப எம்மியான ஒரு டெசர்ட். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. என்னென்னு ஸ்க்ரீனில் வருது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி குக்கர் வச்சுருக்கேன். கேரட் ஒரு 5-6 கேரட்டு நல்லா ஒரு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க கேரட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் அப்படியே தோலோடையே போட்டுருங்க. வெந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இவ்வளோ தான் போடணும்னு இல்லை. வீட்டில் எவ்வளோ இருக்கோ உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணாலும் பாதாம், பேரிச்சம்பழம், கேரட் 3ம் ஆட் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 விசில் வச்சு நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் வெந்து நல்லா இருக்குது. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காசிக்கணும். ஒரு பாதி ஆகிற வரைக்கும் காசிக்கணும். அதுக்குள்ளே இந்த ஆறின எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாதாம் தோலை எடுத்துருங்க. ஈஸியாக அதை ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும், ஏன்னா அது வெந்திருக்கிறதுனால. எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ அந்த பாதியாக சுண்டிருக்கு இல்லையா பால், அதில் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. பாதியாக இது சுண்டணும். அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது பாதாம், பேரிச்சம்பழம், அந்த கேரட் 3ம் நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கேரட்டுக்கு பதில் நீங்கள் பீட்ரூட்டும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். வீட்டில் பாதாம் இல்லைன்னா கேஷ்யூஸ் ஆட் பண்ணுங்கள், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம பாலில் ஊற்றி இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பால் சுண்ட காசி இருக்கேன். அதில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போது மிக்சியில் மிச்சம் இருக்கிற இந்த பேஸ்ட்லேயும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த லிக்விடையும் அதிலே ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், ஸோ ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில், அதனால் நான் ஒரு 4 to 5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் போல் நல்லா நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த ட்ரிங்க்கு. இது சூடாகவும் சாப்பிடலாம், ஜில்லுன்னு சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி சூடாக தான் சாப்பிட்றோம். ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வச்சுட்டு இந்த சம்மருக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இந்த ட்ரிங்க்கை, இந்த டெசர்ட்டை. அவ்வளோதான், ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் இந்த கேரட் கீரை. அதுக்கப்புறம் இதில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாமை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்பிடும் போது நடுப்புற அந்த பாதாம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் கொடுக்குற பாதாம் ட்ரிங்க் மாதிரி இருக்கும், ஆனால் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது, கலர் கிடையாது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கலரு. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான கேரட் பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். அப்போ தான் இனிமேல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.